அந்த ஆசையை ஏற்படுத்தினா எப்படியாவது நம்ம அதை அடையணும் அப்படின்னு நம்ம அதை அடையணும் நினைக்கும் போதுதான் நம்ம பாவம் செய்தோம். நிறைய பேட்டிகள் ஆண்டவர் தடை பண்ணிட்டார். அந்த புடவை பார்த்தா நமக்கு என்ன ஆகும்? ஆசையா இருக்கும். இதே மாதிரி ஒரு புடவை நம்ம வாங்கி கட்டிக்கிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை வரும். நீங்க என்ன பண்றீங்க? ஆசை வர்றதுனால தவறே கிடையாது. நீர் எங்களோடு கூட பேச வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். எங்களை முழுவதுமாய் கரத்தில் அர்ப்பணிக்கின்றோம். நீர் எங்களோடு கூட பேசி எங்களை ஆசீர்வதித்து நீர் அனுப்ப வேண்டுமாய் ஜெபிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளில் உங்களோடு கூட தியானிக்கும்படியாக தெரிந்து கொண்ட வேத வசனங்கள் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். பின்னும் நான் சொல்லுகிறது என்னவென்றால், ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சை நிறைவேற்றாதிருப்பீர்கள். ஆவிக்கேற்றபடி நடந்து கொள்ளுங்கள், அப்பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாதிருப்பீர்கள். நம்முடைய சிந்தனை, நம்முடைய நடக்கை, நம்முடைய காரியம் அனைத்தும் ஆவிக்கு ஏற்றபடி இருக்க வேண்டும். இதுதான் முக்கியமான காரியம். ஆவிக்கு ஏற்றதா இது இருக்கின்றதா? நாம் செய்கின்ற ஒவ்வொரு காரியம், நாம் பேசுகின்ற ஒவ்வொரு காரியம், நாம் கடந்து செல்லுகின்ற ஒவ்வொரு காரியம், நாம் போகின்ற இடங்கள் பரிசுத்த ஆவிக்கேற்றபடி இவைகள் இருக்கின்றதா என்பதை நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டும். ஒருவேளை அநேகரை பார்த்து கேட்கலாம், அநேக பேட்டியெல்லாம் நீங்க கொடுக்குறீங்களே சமூக வலைத்தளத்துல, இதெல்லாம் ஆவிக்கேற்றபடி இருக்குதா? ஒவ்வொரு தரையும் நான் பேட்டிக்கு போறதுக்கு முன்னாடி நான் ஜெபிக்கின்ற ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டவரே இப்பொழுது நான் பேட்டி கொடுக்க போறேன், இது உங்களுக்கு சுத்தமா இருந்தா நான் போவேனே, இல்லைன்னா தடை பண்ணி போவோம். நிறைய பேட்டிகள் ஆண்டவர் தடை பண்ணிட்டார். சில இடங்களில் ஆண்டவர் சொல்லி, இந்த இடத்துக்கு நீ போகாதரான்னு, அவங்க கூப்பிடதான் செய்வாங்க, நீ போவாத அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்னை தடுப்பார். ஆனா சில இடங்களில் அவரை அனுமதிப்பார், போய் பேசு போ, நீ பேசாவிட்டா யாரும் பேசுறது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அனுமதிப்பார். ஆக ஆவிக்கேற்றபடி நம்முடைய காரியங்களை பரிசுத்த ஆவியானவர் இதற்கு உடன்படுவாரா? இதை செய்ய சொல்லுவாரா? இப்படி நாம் பேசலாமா? இந்த இடத்துக்கு நாம் போகலாமா என்கின்ற சிந்தனை நமக்கு இருக்கும் பொழுது மாம்ச இச்சையை நிறைவேற்றாமல் நாம் இருப்போம். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். மாம்ச இச்சை என்று சொன்ன உடனே அது ஏதோ ஒரு தவறான காரியம், அது எனக்குரியதில்லை அப்படின்னு நாம் நினைக்க நாம் தோணுவோம். அது எல்லாருக்கும் உள்ள மாம்ச இச்சை என்று சொன்னா, ஒருவேளை இப்ப நீங்க எல்லாம் பெண்கள் நிறைய பேர் இருக்கிறீங்க, உடனே ஒரு இடத்துக்கு போறீங்க, அப்படியே போயிட்டே இருக்கும்போது என்ன ஆகுது, யாரோ ஒருத்தர் நல்ல ஒரு புடவை கட்டி இருக்கிறாங்க. அந்த புடவை பார்த்தா நமக்கு என்ன ஆகும்? ஆசையா இருக்கும். இதே மாதிரி ஒரு புடவை நம்ம வாங்கி கட்டிக்கிட்டா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை வரும். நீங்க என்ன பண்றீங்க? ஆசை வர்றதுனால தவறே கிடையாது. ஆனா அந்த புடவை வாங்கலாம்னு சொல்லிட்டு நீங்க போறீங்க. அந்த புடவை வாங்கலாம்னு சொல்லி கடைக்கு போனா அந்த புடவையினுடைய விலையே பயங்கரமா இருக்குது. அந்த புடவையுடைய விலை, அந்த புடவைய விலை எப்படி இருக்குன்னா, ஒரு வேளை ஒரு வாரத்துக்கு நாம வீட்டுல நல்லா சமைச்சு சாப்பிடக்கூடிய அளவுக்கு அந்த புடவை விலை இருக்கலாம். அந்த காசு இருந்துச்சுன்னா ஒரு வாரம் நம்ம வீட்டுல என்ன பண்ணலாம்? நாம சமையல் செய்யலாம். அப்படி இருக்கின்ற வேளையில அந்த புடவை வாங்குவது மிகவும் அவசியமா? இதான் இச்சை. புரியுதா? இச்சிக்கத்தக்கதாக இது இருக்கின்றது. இச்சை என்றால் என்ன? ஆசையை ஏற்படுத்தும். அது ஆசையை ஏற்படுத்தினா எப்படியாவது நம்ம அதை அடையணும் அப்படின்னு நம்ம அதை அடையணும் நினைக்கும் போதுதான் நம்ம பாவம் செய்தோம். ஒன்னில ஒரு உதாரணத்தை நான் சொல்ல, ஆதாம் ஏவாளை தேவன் சிருஷ்டித்தார். அவர் என்ன சொன்னார்னா, இந்த தோட்டத்தில் உள்ள எல்லா கனிகளையும் என்ன பண்ணலாம், நீங்க புசிக்கலாம், நீங்க சாப்பிடலாம், அது உங்களுக்காக தான் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். ஆனா ஒரே ஒரு பழத்தை என்ன பண்ணக்கூடாது, நீ சாப்பிடக்கூடாது. பிள்ளைகள்கிட்ட போய்
இதை செய்யாத அப்படின்னு எதை சொல்றோமோ அதை தானே பண்ணுவாங்க அந்த பிள்ளைங்க. நாம் இல்லாத நேரத்தில் செய்வா. இதே அன்று ஏதேன் தோட்டத்தில் நடந்தது. தேவன் என்ன பண்றாரு, இந்த ஒரு பழத்தை மட்டும் விட்டுருப்பா, எல்லா கனிகளையும் நீ சாப்பிடு, தவறு இல்லை. வேதத்துல வாசித்து பாத்தீங்கன்னா பிசாசானவன் என்ன பண்றான், சாத்தானானவன் என்ன பண்ணுகின்றான், இந்த பெண்ணுக்கு ஏவாளுக்கு இந்த பழத்தை காட்டி என்ன பண்றான், இச்சிக்கிறான் அப்படின்ற வார்த்தை இருக்கின்றது. இச்சிக்கிறான் என்னது, ஆசையை மூட்டுகின்றான், ஆசையை மூட்டுகின்றான். இன்னைக்கு ஆசை எல்லாருக்கும் வந்துருது. நான் அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அப்படி இருந்தா நல்லது அப்படின்னு. வேண்டியது இல்லை, தாராளமா இருக்கலாம், ஆசை வரலாம். அதற்காக நீ உழைக்கணும், அதற்காக நீ காத்திருக்கணும். இதுக்காக நீ என்ன பண்ணக்கூடாது, தவறான வழியில போய் அதை அடைந்து நீ நினைச்சனா எல்லாம் க்ளோஸ் ஆகிடும். வேகமா வருகின்ற இந்த காரியங்கள் சீக்கிரமாய் அழிந்து போகும். ஆனா தாமதமாய் வரக்கூடிய பலன்கள் மிகுந்த ஆசீர்வாதத்தை தரும். இது வேதத்தில் உள்ள வாசனம், நான் சொல்லல. எதையும் உடனே அதை நாம் நினைக்க கூடாது. ஸ்டெப் பை ஸ்டெப், ஸ்டெப் பை ஸ்டெப், ஸ்டெப் பை ஸ்டெப். ஒரு காதலனும் காதலியும் இருக்கிறாங்க. ஒரு பையன் என்ன பண்றான், ஒரு பெண்ணை காதலிக்கிறான்னா முதல்ல அந்த பிள்ளைய பார்ப்பான், கொஞ்ச நாளா பார்த்துட்டே இருப்பான். அவனுக்குள்ள என்ன வரும், ஒரு ஆசை வரும், இந்த பிள்ளைய கல்யாணம் பண்ணா நல்லா இருக்குமே அப்படின்னு. உடனே போய் பேசிட மாட்டான். அந்த பிள்ளை நடவடிக்கையை பார்ப்பான். அது நல்ல பிள்ளையா, நல்லா படிச்சிருக்குதா, நல்ல வேலை செய்யுமா, இதெல்லாம் பார்த்து கித்து அறிஞ்சு அவன் குடும்பம் எப்படி, இதெல்லாம் தெரிஞ்சு அது பிற்பாடு அவன் காதலிச்சனா அவன் கரெக்டா சூஸ் பண்றான்னு அர்த்தம். ஆனா அந்த பெண்ணுடைய அழகை மட்டும் பார்த்துட்டு, ஆஹா என்ன அழகா ட்ரெஸ் பண்ணிருக்கிறா, என்ன அழகா இருக்கிறா, என்ன அழகா இருக்கு ஹேர் ஸ்டைல் அப்படின்னு நினைச்சிட்டானா விழுந்து போயிட்டான், முடிஞ்சு போச்சு கதை, அங்கேயே அவுட்டு. அதோட அவன் வாழ்க்கைய போச்சு. அதனால நம்முடைய வாழ்க்கையில எதையுமே நாம் இச்சிக்க கூடாது. அதான் அவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவிக்கேற்றபடி உன்னுடைய சிந்தனைகள் இருக்க வேண்டும், ஆவிக்கேற்றபடி நடக்க வேண்டும், மாம்ச இச்சைக்கு இடம் கொடுக்காதே. நீங்க பாத்தீங்கன்னா பெரிய பெரிய போர்டு இருக்கும், இந்த சாப்பாடு கடைகள் எல்லாம் பெரிய போர்டு இருக்கும். அந்த படமா பார்த்தா பயங்கரமா இருக்கும், அங்க இருக்கிற படமா அப்படியே சாப்பிடணும் போல இருக்கும்ப்பா, எவ்வளவு நல்லா இருக்குது சாப்பிடறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடைக்குள்ள நம்ம உள்ள போவோம். அந்த படம் போடுறது, அது எனக்கு வேணுங்க, நாங்க போய் கேட்பீங்க. அவன் என்ன நம்ம சொல்லுவான், அது காலி ஆயிடுச்சுங்க, இல்லைங்க இப்போ அப்படின்னு. ஆனா அந்த படம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும், அப்படியே சாப்பிட்டா அவ்வளோ ருசியா இருக்கும் நம்ம நினைப்போம். உள்ளுக்குள்ள போய் கேட்டா என்ன பண்ணது, அது கிடைக்காது. இதான் இச்சை, இதுதான் இச்சை. இதெல்லாம் மாம்ச இச்சை. மாம்ச இச்சைனா ஏதோ செக்ஸ் பண்றது தான் மாம்ச இச்சை இல்லை. இதெல்லாம் சாதாரண காரியம் நம்ம நினைக்கிறோம். ஆனா இதுதான் நம்ம இச்சிக்க வைக்குது, இதுதான் நம்ம தவறான காரியத்துக்குள்ள போக வைக்குது. நேற்று கூட ஒரு இடத்துல பார்த்தோம், நல்ல பிரியாணி. என் கூட வந்த தம்பி சொன்னா நல்லா இருக்கும் அந்த பிரியாணி அப்படின்னா, டக்குன்னு காரம் எத்தனை போய் வாங்கிட்டு வாடானா வாங்கிட்டு வந்தான். வீட்டுல வந்து அந்த பிரியாணி வாயில வச்சா, ஐயோ இது பேர் பிரியாணியா, நானும் சாப்பிடல, வீட்டம்மாவும் சாப்பிடல. அந்த பிரியாணி அப்படியே வச்சு கொண்டு போய் நாய்க்கு கொண்டு போய் நான் வச்சேன். பிரியாணி தான் அது, எல்லாமே பிரியாணி தான். ஆனா எல்லா பிரியாணி ருசிக்குதான். ஆனா நமக்கு என்ன, பிரியாணி பார்த்த ஒரு ஆசை, அந்த போர்டு கிட்டலாம் பாரு என்னமா இருக்குது, ஒரே கூட்டமா இருக்குது. அப்ப அந்த பிரியாணி கடையில அது ரொம்ப ருசியா இருக்கும் போது நாம போய் அதை வாங்கி சாப்பிடலாம். மாம்ச இச்சை, சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஆனா அந்த சின்ன விஷயம் தான் நம்மள என்ன செய்துறோம், கவுத்துறோம். என் மகா வீட்டுக்கு போயிருந்தேன் பெங்களூருக்கு. என் மகா சொன்னா, டாடி எங்க போறீங்கன்னா, நான் சொன்னேன் என் வண்டிக்கு பெட்ரோல் போடுறதுக்காக போறேன். அது பக்கத்துல தான் மதுரை மெஸ் கடன் ஒண்ணு இருக்குது, அருமையா இருக்கும், அங்க ரொம்ப நல்லா இருக்கும் எல்லாம் அப்படின்னா. அங்க நல்ல போட்டி விற்கும், ஈரல் விற்கும், பரோட்டா ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு நீங்க வாங்கிட்டு வாங்க, உங்களுக்கு நீ வேணா வாங்கிக்கோங்க. அப்ப நான் அங்க போய் நின்று பார்த்தேன். பார்த்த உடனே அப்படியே அந்த வாசனை சும்மா கும்மு கும்மு கும்முன்னு வாசனை வருது. அவன் எதையோ பொறிக்கிறான் உள்ளே, கும்முன்னு வாசனை வருது. அப்ப நானே என்ன பண்ணேன், எனக்கு வேண்டியதெல்லாம் ஆர்டர் கொடுத்தேன், வாங்கிட்டு வந்து வீட்டுல வந்து நல்லா சாப்பிட்டேன். காலையில என்ன ஆயிடுச்சு, வயிற்ற கலைக்கு பர்ற டர்ற பொருள் கர்ற பொருள் போகுது. மாம்ச இச்சை.
மாம்ச இச்சை பார்க்கறது நல்லவா இருக்கும், ருசியுள்ளதான் தெரியும், அழகாதான் தெரியும். ஆனால் அது நமக்கு வேதனையை கொடுக்கும். பிற்காலத்தில் அது வேதனையை நம்ம கொடுத்தோம். நம்ம ஜாக்கிரதையுள்ளவராய் இருக்கணும். அதனால இந்த பசுத்த பவுல் இந்த கலாத்தியருக்கு எழுதுமா அழகா எழுதுறார், மாம்ச இச்சைக்கு விலகி இருங்க. எப்ப தெரியுமா? ஆவிக்குரிய காரியங்களை, பசுத்த ஆவியானவர் சொல்லக்கூடிய காரியங்களை நீ ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த மாம்சத்தின் காரியங்களை நீ விட்டு விலகி இருக்க முடியும். இப்போ ஒரு காரியம் நம்ம செய்யறோம்னா எந்த ஒரு காரியமா இருக்கட்டும், ஒரு சாப்பாடு விஷயமா இருந்தா கூட, ஆண்டவரே இந்த சாப்பாடை நான் சாப்பிடுறேன், இது என் வயிற்றுக்கு ஒண்ணும் செய்யாதபடிக்கு என்னை காத்துக்கொள்ளும் அப்படின்னு நீங்க சொல்லிட்டு ஜெபித்து நீங்க சாப்பிட்டு பாருங்க, ஒண்ணுமே ஆகாது. ஆண்டவர் உன்னை பாதுகாத்துக் கொள்ளும். என்னங்க சாப்பாடு கூட ஜெபிக்கணுமா அப்படி நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். அதுவும் மாம்சத்துக்குரிய காரியம். ஆனா அது ஆவிக்கு ஏற்றதை நாம் மாற்றிவிட்டால் ஆண்டவர் அதையே நமக்கு ஆசீர்வாதமாக்கி தருகின்றார். அடுத்தது அதே கலாத்தியரின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரத்துல 17ஆம் வசனத்துல அவர் அங்கே என்ன சொல்கின்றார்? மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்று இருக்கிறவைகளை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாய் இருக்கிறது அப்படின்றார். சில நேரம் சில காரியங்களை இப்படி செய்துட்டா எல்லாம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைப்போம். ஆனா நமக்குள்ள ஒரு ஆவியானவர் சொல்லுவாரு, இல்லை இது சரியில்லை, இது வேண்டாம். எத்தனை பேர் அது உணர்ந்திருக்கிறீங்க? எத்தனை பேர் அது உணர்ந்துருக்கீங்க? ஆமா இல்ல, பார்த்தீங்களா? சில நேரத்தில் ஆவியானவர் நம்ம கிட்ட சொல்லுவார், வேண்டாம் இது அப்படின்னா டக்குன்னு விட்டுருணும். மீறி நாம் போகும்போது அந்த ஆவிக்குரிய காரியத்துக்கு விரோதமான காரியத்தை நாம் செய்கின்றோம். ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவார், இது வேண்டாண்டா, இது உனக்கு, இதை நீ செய்யாத அப்படின்னு சொல்லி டக்கு நம்ம ஸ்டாப் பண்ணிடணும், நிறுத்திடணும். வேண்டாம், நமக்கு வேண்டாம். ஆசை ஆசையா ஒரு காரியத்தை நான் வாங்கினேன், அந்த ஆண்டவர் சொன்னார், இல்லை இது உனக்குரியது இல்லை, கொடுத்துரு. அப்ப நான் ஆண்டவர்கிட்ட போராடினேன், என்ன ஆண்டவரே எவ்வளவு ஆசையா வாங்கி எவ்வளவு பராமரிச்சுட்டு இருக்கிறேன், இது எத்தனை வருஷமா அதை பராமரிச்சுட்டு இருக்கு, இல்ல இது உனக்கு இல்லை, கொடுத்துரு கொடுத்துரு அப்படின்னு சொல்லும் பொழுது, சரி ஆண்டவரை கொடுத்துறேன் அப்படின்னு சொன்னோடனே எனக்கு என்ன ஆயிடுச்சு? பெரிய சமாதானம் என் மனசுக்குள்ள உண்டாயிடுச்சு. இந்த மாம்சத்துல நாம் போராடி கொண்டு இருக்கும் பொழுது நமக்கு சமாதானம் இருக்காது. தலைவலி, ஜுரம், வீணான விரோதங்கள், வீணான பகைகள், வீணான பிரச்சனைகளை நாம் சந்திக்கக்கூடியவர்களா நாம் இருப்போம். ஆனா இல்ல எனக்கு வேண்டாம் அப்படின்னு நம்ம சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளும் பொழுது நமக்குள்ள ஒரு சந்தோஷம் உண்டா, நமக்குள்ள ஒரு மன நிம்மதி உண்டா, எல்லாராலும் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாய் நாம் இருப்போம். இதெல்லாம் கஷ்டம். வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துவது ஒருவேளை மிக மிக கடினமான காரியமாக இவைகள் இருக்கலாம். ஆனால் இவைகளை நாம் செய்தால் தேவன் நமக்கென்று வைத்திருக்கின்ற ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு நாம் தகுதியாக நாம் மாறிவிடுவோம். இதுதான் முக்கியமான காரியம். தேவனுக்குரிய பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும். தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய் நாம் மாற வேண்டும் என்றால் ஆவிக்குரிய காரியங்களை சிந்தனை பண்ணி அதன்படி செய்கின்ற மக்களாக நாம் இருக்க வேண்டும். அதைதான் அருமையான பவுல் அழகாக எழுதுகின்றார். 19ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகின்றார் பாருங்க, மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாய் இருக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு எதெல்லாம் மாம்சத்தின் கிரியை சொல்லி லைனா போடுறாங்க. விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விவகாரம், விக்கிரக ஆராதனை, பில்லி சூனிய பகைகள், பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவுகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டு முதலானவைகளே. கடைசி இதை மட்டும் நான் எடுத்துக்கொள்றேன். களியாட்டங்கள். எல்லாருடைய மொபைல்லையும் நாம் என்ன பண்ணுவோம்? கேம்ஸ் விளையாடிட்டு இருக்கோம். மொபைல்ல நேரம் போறதுக்காக கேம்ஸ் விளையாடும். சிலர் அப்படியே வண்டியில போகும்போது டைம் பாஸ் பண்ணணும், கேம்ஸ் விளையாடும். இதெல்லாம் வேண்டாத மாம்சமான காரியங்கள்.
சிலர் கேம்ஸ் விளையாடினா ஆகும், இந்த கேம் நல்லா இருக்குன்னு அடுத்த கேம் போவாங்க, அடுத்த கேம் நல்லா இருக்கு அடுத்த கேம் போவாங்க, அடுத்த கேம் நல்லா இருக்கு அடுத்த கேம் போவாங்க. சில கேம் என்ன போட்டுருக்கோம், நீ இத விளையாடுனா நீ ஜெயிச்சுட்டா உனக்கு இவ்வளவு பணத்தை நீ சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு போவாங்க. கடைசியில மொத்தமா எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்பாங்க. ஒரு நாள் என் வீட்டில் நான் என்ன பண்ணேன், என் காரை என்ன பண்ணேன், தண்ணி வச்சு இந்த ஓஸ் பைப் வச்சு நான் சுத்தம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் கார். திடீர்னு ஐயோ ஐயோ அப்படின்னு சத்தம் கேட்சி. உடனே நான் பண்ண டப்பு தூக்கி அப்படியே அந்த பைப்பு கீழே போட்டு எங்க சத்தம் வருதுன்னு சுற்றி சுற்றி பார்க்கறேன். பார்த்தா அந்த மூலையில எங்க வீட்டுல ஒரு பையன் தங்கி இருக்கிறான். என்ன மெதுவா என்ன இவன் தான் சத்தம் போட்டான்னு சொல்லி அப்படின்றான். என்னன்னு பாக்குறேன், கடைசியில கேம் விளையாடுறான். கரெக்டா சொல்றீங்கம்மா, உங்களுக்கும் தெரிஞ்சு இதெல்லாம் கேம் விளையாடுறான். இந்த மொபைல வச்சு கேம் விளையாடுறாங்க. அவன் போடுற கூப்பாடு நான் பயந்து பட்டுன்னு அந்த பைப்பை கீழே போட்டு நான் அசந்துட்டேன். என்னடா இது? அப்புறம் அவங்க அம்மா வந்து நான் கூப்பிட்டு சொன்னேன், என்ன இந்த பையன் வேலைக்கு போவாம இந்த விளையாட்டு விளையாடிட்டு இருக்கிறான், இதெல்லாம் தேவையா? நான் பயந்தே போயிட்டேம்மா. ஏற்கனவே நான் ஹார்ட் பேஷண்ட், 5 ஸ்டண்ட் எனக்கு இருக்குது. இந்த பயத்துல ஏதாவது ஒண்ணு எனக்கு ஆயிருந்தா புரியுதா? இந்த களியாட்டுகள் நாம நினைக்கிறோம் இதெல்லாம் பெரிய விஷயமா, இது என்ன பண்ண போகுது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அது உன்னையும் கேட்கிறோம், சுத்தி இருக்கிறவங்களையும் அது கேட்கிறோம். இது தேவையில்லாத காரியங்கள். இவைகளை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இவைகள் தான் நமக்கு தேவையா? இதைதான் சொல்ல, இவைகள் எல்லாம் மாம்ச இச்சைக்குரிய காரியங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக அவர் சொல்லுகின்றார். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை அப்படின்னு அழகாக அவர் எழுதுகின்றார். இவைகள்லாம் நம்முடைய வாழ்க்கையில இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷமா இருக்கும். வேற எதுவுமே வேணாங்க, அன்புன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னு வச்சுங்க, அந்த ஒரே ஒரு காரியம் அன்பு மட்டும் நமக்கு இருந்துச்சுன்னா யாருக்கிட்டையும் சண்டையே கிடையாது. அன்புன்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா அது பொறாமப்படவே படாது. பாரு எப்படி இருக்கிறோம், எல்லாரும் அப்படி இருக்கும் இல்லை, அது இல்லை. அன்பு இருந்துச்சுன்னா பரவாயில்ல, அப்படாவது நல்லா இருக்கிறாரு, வெரி குட் ஆண்டவரே அவளை இன்னும் கொஞ்சம் ஆசீர்வாதியும் அப்படின்னு சொல்லி பாருங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஆசீர்வாதம். யோபை பற்றி எல்லாருக்கும் தெரியும். இந்த யோபு என்ன பண்ணா, அவனுடைய நண்பர்கள் எல்லாம் அந்த யோபை திட்டுறாங்க, டேய் நீ தேவனை தூஷித்து நீ விலகி வாடா, நீ தேவன் கூட இருந்த ஆண்டவர் கூட இருந்த ஆண்டவர் அப்படி செய்வார் இப்படி செய்வார் நீ எல்லாமே சொன்ன, கடைசியில் நீங்க ஒன்றுமில்லாம இருக்கிறதா, உனக்கு இன்னத்துக்கு ஆண்டவர் அப்படின்னு சொல்லி அவனை பார்த்து கேலி செய்கிறாங்க. ஆனா வேதம் சொல்லுகின்றது, யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்தான். அதன் மூலமாக ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவனை 10 மடங்கு ஆசீர்வாதத்திற்குள்ளாக ஆண்டவர் கடந்து செல்லும்படியான பாக்கியத்தை தந்தார். அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். நாம் யாரும் பொறாமைப்படாதபடிக்கு அன்பு நமக்குள் இருந்து எல்லாரும் நல்லா இருந்துட்டு போட்டுமே, என்ன இப்போ அவங்களுக்கு கொடுத்த கிருபை, அது அவங்களுக்கு கொடுத்த ஒரு பாக்கியம். சில நேரம் கார் வேகமா எனக்கு வேகமா ஓடிட்டு போவோம்னு நினைப்பேன். போ 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 நீ போய் கடைசியில் அங்க சிக்னல்ல நின்று ஆகணும், இல்ல அந்த டோல்ல போய் நின்று ஆகணும், அந்த நேரம் உன்னை வந்து நான் பிடிச்சிக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு போவேன். கடைசியில் பார்த்தா அந்த டோல்ல அவன் நின்றுட்டு இருப்பான். அதே டோல்ல போக இன்னொரு வரிசையில காலியா இருக்கும் சர்வன், அந்த வரிசையில் நான் பூந்து நான் வந்துட்டு இருப்பேன். இவன் எங்கதான் நின்றுட்டு இருப்பான், அந்த டோல்ல தான் நின்றுட்டு இருப்பான். என்ன நீ வேகமா போனாலும் உனக்கு நடக்கிறதா ஏன் நடக்கும். என்னதான் நீ உழைச்சாலும் சொல்லுவாங்க ஒற்றமன் தான் ஓட்டம். நீ நைட் அண்ட் டே வேலைக்கு போனாலும் சரி, உனக்குன்னு ஆண்டவர் என்ன வச்சிருக்கிறாரோ அதுதான் உனக்கு வந்து சேரும். நீ வேற எதுவுமே உனக்கு வந்து சேர. ஆக இந்த அன்பு என்கின்ற ஆவிக்குரிய காரியம் நம் வாழ்க்கையில இருக்குமானால், வேதம் சொல்லுகின்றது அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் அது நேசிக்கும். ஆக அன்பு என்கின்ற ஒரு தேவனுடைய
பரிசுத்த ஆவியின் கனி நம் வாழ்க்கையில் இருக்குமானால் நம்மை போல மேன்மையானவர் வேறு யாரும் இல்லை. கடைசியாக 25ஆம் வசனத்திலே அருமையான பரிசுத்த பவுல் கலாத்தியர் எழுதுவாங்க, சொல்கின்றார், நாம் ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்க கடவோம் அப்படின்றார். ஆவியினாலே பிழைத்திருந்தால் ஆவிக்கேற்றபடி நடக்க கடவோம். ஆக நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே இருந்து அந்த பரிசுத்த ஆவியானவர் சொல்றபடி நாம் நடந்தால் நம் வாழ்க்கையிலே எல்லாவற்றிலும் வெற்றியை நாம் காண முடியும். சில நேரங்களிலே சில வெற்றிகள் தாமதமாக வரலாம். அதனால நினைச்சிடாதீங்க இது ஆவிக்கேற்ற காரியம் இல்லைன்னு நினைச்சிடாதீங்க. ஒன்றும் இல்லை, நான் தைரியமா நான் இப்ப சொல்லணும், என் மகளுக்கு திருமணம் ஆகாத காலத்துல இவ்வளோ மாப்பிள்ளை நாம பார்த்தோம். ஆனா நான் பண்ண ஒரே ஒரு செல்வம், ஆண்டவரே உமக்கு சித்தமானவனை என் மகளுக்கு நீர் கணவனாக தர வேண்டும். அது வரைக்கும் நான் காத்திருப்பேன். நான் எங்கேயும் தேடி போக மாட்டேன், எங்கனை தேடி வரணும். நான் யார்கிட்டயும் போய் சொல்லி என் மகளுக்கு மாப்பிள்ளை பார்த்து கொடுங்க நான் சொல்லவே மாட்டேன். என்னை தேடி வரணும் நான் செபித்தேன். நீங்க நம்ப மாட்டீங்க, ஒரு போதகர் கூட்டம் சென்னையில வியாசர்பாடியில அது நடக்குது. ஏறக்குறைய 120 போதகர் உட்கார்ந்து இருக்கிறாங்க. இதே செய்தியை நான் கொடுக்குறேன், கவலைப்படாதீங்க, நீங்க எல்லாம் ஊழியம் செய்யுங்க, ஆண்டவர் உங்களை கைவிடவே மாட்டார். உங்களுடைய மகனுக்கு ஏற்ற மாப்பிள்ளையை தருவார், உங்களுக்கு மகனுக்கு ஏற்ற பெண்ணை தருவார் அப்படின்னு செய்தி கொடுத்துட்டு நான் கீழே வரேன். எனக்கு ஒரு போன் வருது, என் பையனை உங்க மகளுக்கு நான் தர விருப்பமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அல்லேலூயா. ஆண்டவர் நன்மையான காரியத்தை செய்வார். யோசிக்காத, என் பிள்ளைக்கு என்ன ஆகும், என் மகளுக்கு என்ன ஆகும், என் மகனுக்கு என்ன ஆகும், என் வாழ்க்கை எப்படி நடக்கும், என் குடும்பம் எப்படி இருக்கும், என் கணவர் எப்படி இருப்பார், நான் செய்யும் வேலை எப்படி இருக்க போகுது, ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஆவிக்குரிய சிந்தனை மட்டும் உங்களுக்கு இருக்கட்டும். என்னை பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்துவார் என்கின்ற ஒரே ஒரு சிந்தையோடு கூட இருந்து பாருங்க, ஆண்டவர் உங்களை நடத்துவார். கண்களை மூடி ஆட்சி. அன்பின் ஆண்டவர், உங்களுடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளே இருக்கும் பொழுது எங்களுக்கு ஆவிக்குரிய சிந்தனை ஏற்படும். அப்பா, ஆவிக்குரிய காரியங்களை செய்வதற்கு நாங்கள் முற்படுவோம். ஆமாண்டவரே, அப்பேற்பட்ட சிந்தனை, அப்பேற்பட்ட காரியங்கள் எங்கள் வாழ்க்கையிலே ஆவிக்குரியதாய் இருக்கத்தக்கதாக எங்க வாழ்க்கையின் எல்லா காரியத்திலும் ஆண்டவரே ஆவிக்குரிய சிந்தனை உள்ளவர்களாய் நாங்கள் வாழத்தக்கதாக எங்கள் தேவன் தாமே நீர் எங்கள் கிருபை பாராட்டி ஆவிக்குரிய கனிகள் எங்கள் வாழ்க்கையின் மூலமாக அவைகள் நடைபெறத்தக்கதாக என் தேவன் தாமே நீர் கிருபை பாராட்ட வேண்டுமாய் நாம் செபிக்கின்றோம். இதன் மூலமாக உம்முடைய தெய்வீக ஆசீர்வாதத்தையும் தெய்வீக சுகத்தையும் தெய்வீக பரலோகத்தின் எல்லா நற்பலன்களையும் நாங்கள் பெற்று இந்த பூலோகத்தில் வாழ்வதற்குரிய பாக்கியத்தை என் தேவன் தாமே நீர் கிருபை பாராட்டி நீர் எங்களுக்கு உதவி செய்து நீர் வழிநடத்த வேண்டுமாய் நாங்கள் செபிக்கின்றோம். தொடர்ந்து தேவன் தாமே எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே எல்லா நன்மைகளையும் நீர் தருவீர் என்று சொல்லி உம்மை நம்பி ஆவிக்குரியவர்களாய் நாங்கள் நடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் சமாதானம் நம் அனைவரோடு கூட என்றும் இருப்பாராக. You already know we roll.